ஃப்ரெண்ட்ஸ், கர்நாடகா ஸ்பெஷல் பச்சை மொச்சை சவுக்கீரை ரசம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பச்சை மொச்சை எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கனாக்கா இது ஒரு 300 to 350 கிராம்ஸ் இருக்குது. இதை வச்சு ஒரு ரசம் செய்யலாம். இதுக்கு ரசத்துக்கு நம்ம எத்தனை பேருக்கு ரசம் வேணும் அத்தனை பேர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம். இதோட பார்த்திங்கன்னா நான் அரைக்கீரை, சிறுக்கீரை, பின்ன சோம்பு கீரை 3 கீரையும் கழுவிட்டு நல்லா பொடியை கட் பண்ணி இதோடு சேர்த்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோம்பு கீரை இருக்குது, அரைக்கீரை இருக்குது, பின்ன சவுக்கீரை இருக்குது. இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டேன். இப்போ இதை பொடியை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 5-6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். தக்காளியை கொஞ்சம் ஒரு 7 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் போட்டு இதுக்கு உப்பு போட்டு இதை கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை வடிகட்டி எடுத்துருக்கேன். இந்த கீரையும் மொச்சையும் வடிகட்டி எடுத்துட்டேன். அதுக்கடுத்து அந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாவையும் தனியாக எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா தனியாக எடுத்துருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கொஞ்சம் கீரை, அந்த பயிரும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம வடித்து வச்ச அந்த தண்ணியோட இந்த அரைச்ச இந்த தக்காளி எல்லாத்தையும் நான் கொட்டிட்டேன். இதை இப்போது நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா தளன்னு கொதிக்கணும். அடுத்து தாளிச்சிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் பேனில் கொஞ்சம் நெய் விட்டு, இங்கே நெய்யில் தான் தாளிக்குவாங்க. இந்த கர்நாடகா சைடில் ரசத்துக்கு கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், பூண்டு இதை நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த கொதிச்சிட்ருக்க ரசத்தில் சேர்த்துடலாம். நான் இந்த காட்ரேஜ் நெய் எடுத்தேன். காட்ரேஜ் ஜெர்சி நெய் எடுத்துருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு என்ன பிராண்டு அந்த பிராண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ரசம் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த தாளிப்பை இதில் போட்டுடலாம். இந்த ரசம் எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளவும் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கீரை மொச்சை கீரை ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கர்நாடகா ரசம் இதை அடுத்து நம்ம அந்த கீரையை தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கிட்டுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் மோர் மிளகா போட்டுடலாம். ஒரு 2-3 மோர் மிளகா கிள்ளி போட்டுக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதோட கொஞ்சம் மோர் மிளகா போட்டிருக்கேன். ஒரு 4 அளவுக்கு மோர் மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். அந்த ரசத்துக்கு நம்ம வேறு ஒன்றும் சேர்க்கல. அந்த பச்சை மிளகா, இது பச்சை தக்காளி ரசம். ஆக்சுவலாக கர்நாடகா சைடு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ரசம். நிறைய ரசம் இருக்கும். அதில் இது ஒரு ரசம். விதவிதமான ரசம் செய்வாங்க. இதில் இது ஒரு ரசம் ரொம்ப ஃபேமஸான ரசம். இப்போ இதோட நான் தட்டி வச்சு பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்படியே கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் தேங்காய், நான் கொப்பரை போட்டிருக்கேன். உங்களுக்கு கொப்பரை போடலாம், தேங்காய் கூட போடலாம். போட்டு இதையும் கொஞ்சம் வதக்கி கொடுத்துடலாம் இதோட. இப்போ இதோட நான் அந்த வேக வச்சு அந்த மொச்சையும் கீரையும் இந்த ரசத்துக்கு வேக வச்சேன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுருவேன். உப்பு பாருங்கள், ஏற்கனவே போட்டிருக்கோம். தேவைப்பட்ட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இந்த கீரை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய கீரையை நல்லா வதக்கி கொடுத்துட்டோம். உப்பு மட்டும் பார்த்துக்கிடுங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
அந்த கீரை ரசம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். கர்நாடகா ஃபேமஸான மொச்சை சவுக்கீரை ரசம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு முறை எல்லாம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியானதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பச்சை மொச்சை கீரை ரசம் அந்த பச்சை மொச்சை கீரை பொரியல், இது வந்து கர்நாடகா ஸ்பெஷல். இது இந்த கீரை ரசம், பச்சை மொச்சை கீரை ரசம் வந்து கர்நாடகா ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.